தஞ்சை ஆற்றுப்பாலம் அருகே புதிதாக ஆடவர் பிரிவு ரெடிமேட் ஷோரூம் ஒன்று திறக்கப்பட்டது. இந்த ரெடிமேட் ஷோரூமிற்கு வருகை தந்த விஜய் டிவி புகழ், கழக பகுதியாறு மற்றும் குக் வித் கோமாளி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பல்வேறு கதாபாத்திரங்களில் காமெடியாக நடித்த பாலா அங்கு அவரது ரசிகர்கள் ஏராளமானோர் இருந்தவர்களை பார்த்து கையசைத்து வருகை புரிந்தார். பின்பு ரெடிமேட் ஷோரூம் இருக்கும் உள்ளே சென்று அங்கு ஆடவர் பிரிவுகளை பார்வையிட்டார். பின்பு 20 தூய்மை பணியாளர்களுக்கு ஷோரூம் சார்பில் துணிகள் வழங்கப்பட்டது. வணக்கம். இன்னைக்கு வந்த விஷயம் என்னன்னா, நம்ம ஹாட்ஸ்பாட் மென்ஸ் வந்து தஞ்சாவூரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட 15th அவுட்லெட் ஓப்பனிங் தான் நான் வந்தேன். உண்மையிலே சிறப்பாக இருக்குது. தஞ்சாவூர் மக்கள் எல்லாருமே ஹாட்ஸ்பாட் ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்குது. இப்போ பொதுமக்களுக்கு சேவை மனப்பான்மை எந்த அளவுக்கு வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஐயா, அதை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு சென்ஸ் இல்லை. பொதுமக்கள் தான் எனக்கு அட்வைஸ் பண்ணணும். நான் பொதுமக்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்மளால் முடிஞ்சது, என்னால் முடிஞ்சது நான் கடைசியிலே செய்யணும்னு நினைக்கிறேன். செய்வேன் கண்டிப்பாக. அடுத்த கட்டமாக எந்த லெவலுக்கு நான் கொண்டு போகலாம்? எந்த அளவுக்கு உங்களோட சேவை மனப்பான்மை? இல்லை, கண்டிப்பாக நமக்கு நிறைய செய்யணும்னு ஆசை இருக்குது. நிறைய பட்டியலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணணும். ஸோ நிறைய லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கோம். இப்போ இடையில வந்து ஆம்புலன்ஸ், ஒருத்தருக்கு வந்து இருசக்கர வாகனம், இந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கீங்க. மேலும் வந்து என்ன செய்யலாம், யாருக்கு எங்கெங்க போய் பார்க்குறீங்களா, இல்லை வந்தவங்களுக்கு செய்வீங்களா? இல்லை, நான் தேடி போய் பார்க்குறோம். தேடி வரவங்களுக்கு செய்யணும். நம்ம வேலை கரெக்டான ஆளுக்கு கரெக்டான ஹெல்ப் போய் சேரணும். அவ்வளோதானே. இளைஞர்களுக்கு எந்த மாதிரியான மோட்டிவேஷனை சொல்கிறீங்க? இல்லைண்ணே, இளைஞர்கள் தானே எனக்கு மோட்டிவேஷன். இல்லை, நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம், இல்லை அவங்களுக்கு என்ன எந்த ஒரு மோட்டிவேஷன் சொல்லுங்கள். எந்த அளவுக்கு அவங்க ஒர்க் பண்ணலாம் சொல்லுங்கள். அப்படிலாம் நான் சொல்கிறது அறிவில்லை. யாரோட அட்வைஸும் கேட்காதீங்க. ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க.